ஹாய் மீனா. ஸ்ருதி வாங்க. என்ன ஸ்ருதி திடீர்னு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மீனா. வீட்டை விட்டு வந்துட்டு நீங்க ரொம்ப கவலையா இருப்பீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன பண்றது ஸ்ருதி, எல்லாம் என் விதி. உங்க விதின்னு ஏன் சொல்றீங்க? இது ஆண்டியோட ஸ்டூபிடிட்டி. அவங்க பயப்படுறதையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஆண்டி யாரோ சொன்னதை நம்பி உங்களை வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப தப்பு மீனா. அவங்களா என்ன வீட்டை விட்டு அனுப்பல, நானா தான் வந்தேன். பேசி பேசி உங்களை போக வச்சது அவங்க தானே. மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நானே ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கதான் செய்யும் மீனா. அதை நீங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிறீங்க. விடுங்க ஸ்ருதி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தானே இருக்க போறோம். நீங்க அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க மீனா. இதுவே ஆண்டி அங்கிளுக்கு என்னாலதான் ஆபத்துன்னு சொல்லி பயந்துருந்தாங்கன்னா நான் வீட்டை விட்டு எல்லாம் போயிருக்க மாட்டேன். ஆண்டிய சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பேன். நீங்க ஃபேமிலி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதை ஆண்டி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. என் மேல வேற ஏதாவது பழி சொல்லியிருந்தா நான் அதை பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டேன் ஸ்ருதி. ஆனா நாங்க இருந்தா மாமாக்கு ஏதாவது ஆயிடும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் என்னால தாங்க முடியல. மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க 2 இயர்ஸ் மேல அந்த வீட்டுல இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த சாமியாரும் சொன்னதில்ல. ஆனா திடீர்னு இப்படி நடக்குதுன்னா உங்களை வீட்டை விட்டு அனுப்ப யாரோ இப்படி பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் யாரு பண்ண போறா? மேபி ரோஹிணி கூட இதை பண்ணிருக்கலாம். ரோஹிணியா? ஆமாங்க. அவங்க நம்ம வீட்ல இருந்துட்டு எவ்வளவு சீட்டிங் வேலை பார்த்திருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அப்புறம் ஏன் இதை அவங்க பண்ணிருக்க கூடாது? என்ன வீட்டு விட்டு அனுப்புறதுல அவளுக்கு என்ன லாபம் வரப்போகுது? எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற தாட் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து ரோஹிணியால கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர முடியாது. நம்ம ஃபேமிலியை பிரேக் பண்ணி விட்டா அவங்க ஈஸியா திரும்ப வந்துடலாம்னு கூட யோசிக்கலாம்ல. இல்ல, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு குடும்பத்தை இப்படி கூட சீரழிக்கலாம் நினைப்பாங்களா யாராவது? நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் மீனா. ஆனா ரோஹிணி அப்படி நினைக்க சான்ஸ் இருக்கு. அவங்க லைஃப காப்பாத்திக்க எவ்வளவோ பண்ணவங்க இது பண்ண மாட்டாங்களா?